பறை அடித்ததால் தான் பறையங்கிறான். ஊர்ல எத்தனை பேர் பறை அடிக்கிறான்? அது அயோக்கியத்தனம். இது ஒரு ஊர்ல ஒருத்தர் 2 பேர் தான் பறை அடிப்பான், வேற யாரும் அடிக்கிறது கிடையாது. யாருக்கு அடிக்க தெரியாது. ஊர்ல ஒருத்தர் 2 பேர் ஆண்டை சாதிகாரம் வச்சிருப்பான், என் வீட்டில் பணம் வந்துச்சு வந்து அடிச்சிட்டு போமா. இப்பெல்லாம் அது அவனும் போறது கிடையாது. பிறந்த உடனே எல்லாம் கண்ணு முழிச்சதும் சென்னைக்கு வந்துடுறான், பாம்பேக்கு போயிடுறான், நாக்பூர் போயிடுறான், டெல்லிக்கு போயிடுறான். நீயே உன் சாணியை அள்ளிக்கடான்னு போயிடுறான் அவன். நீயே உன் பணத்தை போய் புதைச்சிக்கோ, நீயே எழுவு சொல்ல போ, அப்பதான் உனக்கு புத்தி வரும். இப்ப 10 ஆண்டுகளாக இது திருமாக்காலம் என்று பாடல் பாடுகிறோமே, வாயை கட்டி பாட்டு இருக்கிறதே, வாயை கட்டி கையை கட்டி வாழ்ந்தது அந்த காலம். அது அந்த காலம். இது திருமாக்காலம் என்ற அந்த பாடல். அந்த பாடல் இன்னைக்கு பறையடிக்கலாம். இதற்கு பேரு பறையன்னு பேரு. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது!